வணக்கம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட வெற்றி அப்படின்னு பேசும்போது பல பேர் ஆட்டோமேட்டிக்காக இடம்பெறும். அதில் கிட்டத்தட்ட முதன்மையான பேர் அட்லீஸ்ட் பாப்புலர் கன்சம்ஷனின் அடிப்படையில் பார்த்தா கௌதம் கம்பீரோட பேர் கண்டிப்பாக மையம் கொண்டு இருக்குது. பட் கௌதம் கம்பீர் ஆகட்டும், கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், டியூ கிரெடிட் அவருக்கும், இவங்க எல்லாருக்குமே பெரிய பங்களிப்பு இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஆல்ரவுண்ட் சீசன் கேகேஆர் இருக்குது. பட் வருண் சக்கரவர்த்தி நேற்றுக்கு செஞ்ச ஒரு ஜெஸ்டர் ஒரு விஷயத்தை நல்ல நினைவூட்டுது. எந்த அளவுக்கு கேகேஆரோட சப்போர்ட் ஸ்டாஃப் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பொதுவாகவே சில பேர் கொஞ்சம் கலாய்ச்சி பார்க்குற ஒரு விஷயம், இன்னும் ஐபிஎல் டீம்ஸ்க்கு அதுவும் மாடர்ன் டே கிரிக்கெட் டீம்ஸ்க்கே ஜென்ரலாக ஒரு பெரிய ஆண்டோராஜ் இருக்குது. ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் படை சூழ வராங்க, ஒரு 17-20 பேர் அப்படின்னு. ஆனால் கேகேஆரோட கேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சப்போர்ட் ஸ்டாஃப் மெம்பரும் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சந்திரகாந்த் பண்டிட் கோச் அவர்களோட பங்களிப்பை எடுத்துப்போமே. அவர் மும்பைக்கு ஒரு அக்கம்ப்ளிஷ் கிரிக்கெட்டர், இந்தியாவுக்கும் விளையாடி இருக்கார் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக. அதை தாண்டி விதர்பாவை முதல் முறையாக ரஞ்சி ட்ராஃபி 2 சீசன் ஜெயிக்க வச்சார், மத்திய பிரதேசை ஜெயிக்க வச்சார். ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது அவருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படின்னு வெறப்பாக சுற்றுவார். பட் யங் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆசான். அவரோட பங்களிப்பு பெருசாக இருந்திருக்கு. வருண் சக்கரவர்த்தி பண்ண ஒரு ஜெஸ்டர் பற்றி சொன்னேன் இல்லையா, அவர் நேற்று மேட்ச் முடிஞ்ச நடக்கிற இன்டர்வியூஸில் உடனே ஒருத்தரை கூப்பிட்டாரு, அபிஷேக் நாயரை வாங்கன்னு கூப்பிட்டாரு. அபிஷேக் நாயரை கூப்பிட்டு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இவர் தான் இந்தியன் கோரியே உருவாக்கியிருக்காரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸில். அவர் சொன்னது பார்த்திங்கன்னா பெருசாக மிகையான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. அபிஷேக் நாயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபார்மர் இந்தியா ஆல்ரவுண்டர். அவர் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஐபிஎல்லும் ஆடி இருக்காரு, கிங்ஸ் 11க்கும் ஆடி இருக்காரு. இதுக்கு பிற்பாடு அவரோட ரோல் பார்த்திங்கன்னா, அவரோட ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் பிளேயிங் கரியர் அப்போவே அவரோட ரோல் ஒரு மென்டார் மாதிரி இருந்திருக்காரு பல கிரிக்கெட்டர்ஸ்க்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா தினேஷ் கார்த்திக்கோட அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் கரியரில் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்குறதுல அவரோட பங்களிப்பு பெருசாக இருந்திருக்கு. அதை தாண்டி ஸ்ரேயஸ் ஐயர், தற்போதைய கேகேஆர் கேப்டன் ஆகட்டும், ஷார்துல் டாக்கூர், இந்த மாதிரி பல பிளேயர்ஸோட ஒர்க் பண்ணிருக்காரு. ஏன் ரோஹித் சர்மா 2011 வேர்ல்ட் கப்பில் இடம்பெறாத ஏமாற்றத்தை போக்குவதற்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. ஏன்னா அபிஷேக் நாயர் ரோஹித் சர்மாவோட தொடர்ந்து ட்ரெயின் பண்ணாரப்போ ரோஹித்தை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அவரோட சின்ன சின்ன டெக்னிக்கல் நுணுக்கங்கள்லையும் அவரோட சிறிய பங்களிப்பு இருக்குது. பட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஒரு முறை நான் அவரை பேட்டி கண்ட போது சொன்னார் அபிஷேக் நாயரை பற்றி. அந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அபிஷேக் நாயர் ஒரு சிறந்த லைஃப் கோச் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரோல் தான் செஞ்சுருக்காரு. அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட சீசனில் அவரோட பங்கு மட்டும் இல்லை, இதெல்லாம் தாண்டி அவர் கேகேஆர் அகாடமியோட அவரோட பணி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. இதை தாண்டி மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப்மே பாருங்களேன். கால் க்ரோ ஒரு லாங்கஷர் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு. அவர் ஒரு முன்னாள் கிரிக்கெட்டர், அஃப்கோர்ஸ் கவுண்டியில் ஆடிருக்கார் லெஸ்டரில். ஆனால் அவருக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது எப்போ கிடச்சிதுன்னா, ஒரு சுனில் நாராயணோட ஒரு கோச் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தான். அண்ட் கால் க்ரோ தான் இன்ஃபேக்ட் வருண் சக்கரவர்த்தியை முதல்ல கண்டெடுத்து இன்னும் கொஞ்சம் பட்டை தீட்டுவதில் ஒரு பெரிய ரோல் இருந்தது. ஏன்னா வருண் சக்கரவர்த்தியை கேகேஆர் டெஸ்பரேட்டாக ஆக்ஷனில் வாங்கணும்னு இருந்தாங்க சில ஆண்டு காலம் முன்பு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சீசன் கேகேஆரால் அவரை எடுக்க முடியல. இன்ஸ்டெட் 8 கோடிக்கு மேலே கிங்ஸ் 11 பஞ்சாப், இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஆன கிங்ஸ் 11 பஞ்சாப் எடுத்தாங்க. பட் அஃப்கோர்ஸ் அவர் எங்கே வரணுமோ அங்கே சேர்ந்துட்டார். வருண் சக்கரவர்த்தி கேகேஆருக்கு இவென்ச்சுவலி வந்துட்டார், சுனில் நாராயணோட சேர்ந்திருக்கார். ஸோ ஒரு பக்கம் கால் க்ரோ, இன்னொரு பக்கம் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் கிறிஸ் டொனால்ட்சனை ஒரு 6-7 காலம் முன்பு பேட்டி காணுவதற்கான வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு. ரொம்ப அருமையான மனிதர் அண்ட் எக்ஸப்ஷனல் ஒர்க் எத்திக் கொண்டவர். அவர் நியூசிலாந்து கிரிக்கெட் டீமோட முன்னாள் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சாக இருந்திருக்காரு. அதை தாண்டி அவர் 2 முறை ஒலிம்பிக்ஸில் ஸ்ப்ரிண்டராக ரெப்ரசன்ட் பண்ணிருக்காரு நியூசிலாண்டு. ஒரு இல்லஸ்ட்ரியஸ் ஆத்லீட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டிரான்சிஷன் வந்திருக்கு. அண்ட் அவரோட கேகேஆரோட இன்னொரு அசிஸ்டன்ட் கோச் பார்த்திங்கன்னா ராயன் டென் டொஸ்காட்டை. அவர் அஃப்கோர்ஸ் நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த வீரர், கேகேஆருக்கு விளையாடவும் செஞ்சுருக்காரு ஒரு ஆல்ரவுண்டருங்கிற கெப்பாசிட்டியில். ஸோ கேகேஆர் எந்த அளவுக்கு அவங்களோட பிளேயர்ஸை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, அவங்க பிளேயர்ஸ் கிட்ட காட்டுற லாயல்ட்டி, அது ஒரு பெரிய ஃபேக்டர். அதனால்தான்
அவங்க பிளேயிங் கரியர் முடிஞ்சும் நிறையா பிளேயர்ஸ் திரும்ப திரும்ப கேகேஆரோட அசோசியேட் ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்க. கௌதம் கம்பீரை திரும்ப கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமும் அதுதான் கம்பீருமே சொல்லியிருந்தார். நான் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸில் இருந்தவர் ஷாருக் கான் கூப்பிட்டாரு, கேகேஆர் எனக்கு தாய் வீடு மாதிரி, கண்டிப்பாக நான் வந்து சேருவேன் அப்படின்னு. இன்னொரு ஒரு முக்கியமான சப்போர்ட் ஸ்டாஃப் நம்ம முன்னாள் இந்திய போலிங் கோச் பாரதி அருண், அருண். அவர் வந்து பிரமாதமான ஒரு டெக்னிக்கல் கோச், ரொம்ப நுட்பத்தோட நேர்த்தியோட பல வீரர்களை வந்து கையாண்டிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா முகமது சிராஜோட ரிஸ்க் பொசிஷனை வந்து கரெக்ட் பண்ணுறதுல ஏர்லி இன் இஸ் கரியர் இவருக்கு பெரிய பங்கு இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் அஃப்கோர்ஸ் கேகேஆர் இவரோட திறமையை ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதோட ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும். வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா மாதிரி இளம் சீமர்ஸ்க்கு பாரதி அருணோட ஒரு சிறந்த மென்டார் கிடைப்பது ரொம்ப 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 அரிது. ஸோ ஒரு பிரமாதமான ஒரு குழுமம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். எந்த ஒரு கோஇன்சிடன்ஸும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு டீம் 3வது ஐபிஎல் டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட என்வாயர்மெண்ட் எப்போதுமே பிரமாதமாக இருந்திருக்கு. ஷாருக் கான் பற்றியும் வெங்கி மைசோர் அவங்க டீம் சிஇஓ பற்றியும் பாராட்டாதவங்க கிடையவே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தன்னோட பிளேயர்ஸை பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி சொல்லுவாங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றி சொல்லுவாங்க. அவ்வளோ விருந்தோம்பல் மிக்க ஒரு டீம். அண்ட் வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு பெரிய சிஸ்டமை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெனக்கெடல் நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம். இன்ஃபேக்ட் சில பேருக்கு நினைவு இருக்கும், போன சீசன் சந்திரகாந்த் பண்டித் இன்ஃபேக்ட் ஹெட் கோச்சாக டேக் ஓவர் பண்ணக்கப்புறம் கேகேஆர் 7ஆவதாக தான் ஃபினிஷ் பண்ணாங்க. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்த கட்டத்திலையுமே பார்த்திங்கன்னா சில சலசலப்பு இருந்துச்சு. ஏன்னா சந்திரகாந்த் பண்டித் பெரும்பாலும் நிறைய இளம் இந்திய வீரர்களை வந்து கையாண்டு பழக்கப்பட்டவர், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு கோச். சில ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு அது சரியாக ஒத்து வரல. பட் உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சந்திரகாந்த் பண்டித்தை தூக்கலை, அவங்க கௌதம் கம்பீரை கொண்டு வந்தாங்க. ஒரு 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 பேலன்ஸ் இருந்துச்சு. கம்பீர் வந்து பிரமாதமாக ஹேண்டில் பண்ணார் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை. சுனில் நாராயண் ஓப்பனிங் இறக்குற மாதிரி சின்ன சின்ன யுக்திகள் அவர் வந்து ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பேக் பண்ணார்னா பிரமாதமாக பேக் பண்ணுவார். ராபின் உத்தப்பா அவரை பற்றி ஒரு முறை சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியிலேயும் கூட. எப்போதுமே 2 ஓவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கக்கூடியவர் குறைந்தபட்சம் கௌதம் கம்பீர் அப்படின்னு வந்து. ஏன்னா அடுத்தடுத்த T20யில் அன்ராவல் ஆகிற விஷயங்கள் வந்து வெகு வேகமாக நடக்கும். அது வந்து ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடியவர் கௌதம் கம்பீர். ஸோ இந்த அனைத்து இன்க்ரீடியன்ட்ஸ் சேரும்போது கேகேஆர் கோர்போல் ஒடுபோ ஜீத்போ ரே பண்ணத்தில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.